குட் மார்னிங். கேக்குதா? கேட்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா காம்படேட்டர் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷீட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னென்ன இப்போ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது ட்ராக் பண்ணுறதுக்கு. இதில் இது பண்ண வாட்ஸ்அப்பில் போட்டுருங்கம்மா. சரி, ஓகே. வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த காம்படேட்டர் அனலைசிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரைமரி ரிசர்ச்சும் பண்ணலாம். நமக்கு தான் டைம் இருக்குல்ல. ஸோ இன்டர்வியூ கொஷின்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து யூசர்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட எனக்கு பழைய இதுலேயே நிறைய டவுட் இருக்கு மேம். அந்த ஃபிக்மா கொஞ்சம் நான் இது பார்த்தீங்களா? பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன். இப்போது அந்த ஸ்க்ரீன்ஸ் எனக்கு எந்தெந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து நம்ம பார்க்கணுன்றது கிளாரிட்டியே இல்லை. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ரிவ்யூவில் எடுத்ததும் அதுக்கப்புறமா வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்ததும் ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்தது தான். பட் நான் எப்படி யூஸ் பண்ணி பார்த்தேன்னா எல்லாமே யூஸ் பண்ணேன். இப்போ இந்த எல்சிபை ஆப்பில் வந்து ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே போய் செக் பண்ணேன். பட் அது எனக்கு கிளாரிட்டி இல்லை. இப்போ நீங்க சொன்னீங்களா ஒரு 4 பேஜ் பார்த்தா போதும் ஒரு ஃப்ளோ சொன்னீங்க. அது எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை மேம். எது பார்க்கணும் அப்படின்னு. ஓகே. அதே மேம் இந்த ஃபியூச்சர் ஹைலைட்ஸ்னு போட்டிருந்தீங்க மேம், அது என்ன மேம்? இந்த ஆப்பில் வந்து இந்த ஃபீச்சர் தான் ஹைலைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணுறேன். ஆமாம், ப்ரைமரியாக என்ன ஃபீச்சர் இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு அது எனக்கு ஃபைன் பண்ண தெரியல. ஓகே, அதுக்கு தான் நம்ம வந்து தனியாகவும் இந்த ஃபீச்சர் ஹைலைட் இது போட்டிருக்கோம்ல. ஸோ இது இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஃபீச்சர் ஹைலைட்ஸ் இப்போ வந்து எதில் என்ன மாதிரி ஸ்க்ரீன்ஸ் நம்ம பிக் பண்ணணுங்கிறது யூசர் ஜேர்னி பொறுத்த. லைக் ஹெல்த் ஃபிட்னஸ் ஆப்னா கண்டிப்பாக அந்த ஆன்போர்டிங் ஸ்க்ரீன் இருக்கும். அது அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற சைன்அப் பண்ணதுக்கு அப்புறமா வர ஸ்க்ரீன்ஸு. இந்த ஆப்பில் கூட போய் பார்க்கலாம். நான் நிறைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். பட் இப்போ நீங்கள் போட சொன்னீங்களா, அது எது போடணும்னு எனக்கு தெரியல. இம்பார்ட்டண்ட்டான இந்த ஃபிட்னஸ் ஆப்னா இம்பார்ட்டண்ட்டான ஸ்க்ரீன்ஸ் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆன்போர்டிங் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ஹோம் பேஜு, அப்புறம் வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து ஒர்க் அவுட் செலக்ட் பண்ணுறது, நியூட்ரிஷன் லாக் பண்ணுறாங்க, இல்லை கிளாஸ் புக் பண்ணுறது, இதுதான். ஓகே. அப்போ இதுல வந்து இப்போ இந்த 4 பார்த்தா போதும். லாகின், ஹோம் பேஜ், இப்போ நியூட்ரிஷன், அப்புறம் ஒர்க் அவுட் செலெக்ஷன். ஓகே. ஆமாம். இப்போ நம்ம இப்போ அவங்க கூட கோச் கூட சாட் பண்றதோ இல்லை இப்போ ஏஐ எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணணும். அதெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இது ஆன்போர்டிங்கை விட இது ப்ரைமரியாக நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. பட் நம்ம நார்மலாக ஆன்போர்டிங் தான் பார்க்குறோம். இப்போ ஒவ்வொரு காம்படேட்டருக்கும் வேறு வேறு ஃபீச்சர்ஸ் தான் அவங்க இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ ஹெல்த்திஃபைனா அதில் வந்து அந்த ஃபுட்டு ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபோட்டோ எடுக்கிறது இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஃபீச்சர் ஹைலைட்ஸில் அப்படி தான் வரும். கல்ட் ஃபிட்னா இப்போ கல்ட் ஃபிட்டும் எடுத்திருக்கீங்க இல்லை. இப்போ இதில் வந்து கிளாஸ் புக் பண்ணுறதும் எப்படி மற்றவங்களோட கிளாஸ் புக் பண்ணுறாங்கல்ல மற்றவங்கெல்லாம், ஸோ அவங்களோட எப்படி கேமிஃபைடான என்கேஜ்மெண்ட் இருக்கும், லைக் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, குரூப் ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்படிங்கிறது ஃபீச்சர் ஹைலைட்ஸில் இருக்கும். அண்ட் இந்த ஃபிட்டர் பார்த்தா இதில் ஐ திங்க் இதுவும் பார்த்தேன்னா லைக் அதில் வந்து இந்த கம்யூனிட்டி இருக்கோ,
கோச் ஆக்சஸ் ஆமாம், கோச் ஆக்சஸ் பண்ணுறது அண்ட் கம்யூனிட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து இதோட ஃபீச்சர் ஹைலைட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஷியேட்டராக இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த 3 ஆப்பில் அப்படிங்கிறது வந்து ஃபீச்சர் ஹைலைட்ஸில் நம்ம காட்டலாம். ஓகே இப்போ நான் இங்க இது டேபிள்ல போட்டுருக்கேன். ஆமாம், அது கரெக்டா அது நியூட்ரிஷன் ட்ராக்கிங். ஆமாம், இப்போ நான் சொன்னது தான், அது வந்து இதில் இருக்குது இதில் இல்லை. ஓகே, இது கரெக்டு தான். சர்டிஃபைட் ட்ரெயினர்ஸ். ஆமாம், ஏஐ ஒர்க் அவுட். ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக வர ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்தையும் இது போக அந்த ஃபீச்சர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணால் அந்த ஃபீச்சர்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். அடிஷ்னலாக இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சர்டன் ஸ்க்ரீன்ஸ் தானே இதில் ஆட் பண்ணுறோம் இந்த காம்படேட்டர் அனாலிசிஸில். அது போக வேறு ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க காம்படேட்டர் அனாலிசிஸ்லேயே இருக்குது, உங்களுக்கு டேட்டா இருக்குன்னா அதை வந்து ஃபீச்சர் அனாலிசிஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எதில் என்ன மாதிரி ஸ்க்ரீன்ஸில் வந்து உங்களுக்கு பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது, லைக் யூசர் வந்து எந்த இடத்துல அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஸை மட்டும் ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த ஏஐ கோச் இல்லை சேட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து மேபி ஸ்லோவாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இல்லை அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெயின் பாயிண்ட். அப்போ நான் அந்த ஸ்க்ரீன் ஆட் பண்ணலாம். ஸோ எது வந்து காம்படேட்டரில் இருக்க வீக்னஸோ அதை நம்ம காம்படேட்டர் அனாலிசிஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காம்படேட்டர் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லா ஸ்க்ரீன்ஸுமே அனலைஸ் பண்ண தேவையில்லை. எதெல்லாம் நமக்கு வந்து கரெக்டான ஸ்க்ரீன்ஸ் லைக் யூசர்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதிகமாக அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ்க்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படிங்கும்போது அதை தான் வந்து நம்மளோட ப்ரைமரியான கோர் ஜேர்னியாக இருக்க போகுது. ஸோ அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா என்னென்ன அதில் டிஃப்ரென்சஸ் இருக்குது வேறு வேறு காம்படேட்டர்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸை அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அது ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணிட்டு இங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அது என்ன மென்ஷன் பண்ணனும்? இல்ல மேம், இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்றேன், ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அதோட இது நான் ஆட் பண்ணனும். வாட் டசன்ட். ஆமா, இப்போ எப்படி ஆட் பண்ணிருக்கீங்க? இது ஓவராலாவா? மொத்தமா எடுத்துருக்காங்க. சரி, அப்ப அப்படியே இருக்கட்டும். நிறைய ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, எதை ப்ளேஸ் பண்ணனும்னு தெரியல. ஓகே, ஓவராலாவே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுவே ஆட் பண்ணிடுங்க, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுல எது மேம் நான் எடுத்து ஆட் பண்ணணும், அதுதான் எனக்கு புரியல. இப்போ இங்கே நான் நிறைய இது பண்ணிருக்கேன், இது இல்லாம நான் நிறைய எடுத்து வச்சிருந்தேன். இது வந்து மோஸ்ட்லி காமனா பார்த்தது மேம், நிறைய ரிவ்யூஸ்ல வந்து அவங்க இது பண்ணது.
ஆப்ல இதை ஹைலைட் பண்ணேன். இது தவிர்த்து எடுத்து வச்சேன். இப்போ எது இங்க ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணி ஹைலைட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஹோம் பேஜ் மட்டுமே ஆட் பண்ணுங்க பெத்து. ஓவராலாக தான் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் மட்டுமே எல்லாத்துக்கும் ஆட் பண்ணால் போதும். நான் இப்போ இது படித்து பார்க்கலாம், ரிவ்யூ பண்ணலாம். ஒரு நிமிஷம். Healthify is one of the India's leading focused on diet, fitness and health management. It combines calorie tracking, workout planning, AI-driven UI. Healthify is now. ஓகே, இங்கே வந்து சைனப்பில் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி, லைக் யூசர் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது ஆட் பண்ணியிருக்கீங்க. இதனால என்ன ஆகும் யூசருக்கு, லைக் இந்த ட்ராப் ஆஃப் ரேட் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமே அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்க்காமே ட்ராப் ஆஃப் ரேட் வந்து அதிகமாகும். விச் மீன்ஸ் அந்த யூஸ் பண்ணாமே போயிடுவாங்க, யூசர்ஸ் அமெண்டன் பண்ணிடுவாங்க ஆப் யூஸ் பண்ணாமல். அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த வேல்யூவும். லைக் இதனால என்ன ஆகுது அப்படிங்கிறது. பட் அது எனக்கு கரெக்டா தெரியல. இப்போ இது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, பட் அதெல்லாம் தேவையான ஸ்டெப்ஸ் தான் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனா அது வந்து நம்மளுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது, ரொம்ப நேரம் உள்ள போறதுக்கு. ஆன்போர்டிங் ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். லைக் ஹெல்த்திஃபை இருக்கா. வருமானு தெரியல, மொபைல் தானே ஸ்கிரீன்ஸ் இருக்குமா, மொபைல்ல தான் இருக்கு. மொபைல்ல இருந்து டைரக்டா இந்த ஃபிக்மா ஆப் இது பண்ணுங்க. இமேஜில் ஆட் பண்ணுங்க. எப்படி இதில் வந்து இந்த ரீஜன் டூல்ஸ் லைக் டைரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணலாம். ஆர் இந்த ஷேப்ஸ் இருக்குல்ல, இந்த ஷேப்ஸ்லேயே இமேஜ் அண்ட் வீடியோ இதிலிருந்து ஆட் பண்ணலாம். நிறைய பண்ண முடியுமா ஒரே டைம்ல? மல்டி செலெக்ஷன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். அடுத்து எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை, டேரெக்டாக மொபைல்லேருந்து இது பண்ண முடியும். மொபைலில் இருந்து பண்ண முடியாது. ஃபிக்மா லேப்டாப்பில் தானே ஒர்க் பண்ணுவீங்க. லேப்டாப் மொபைலில் நிறைய எடுத்து வச்சிருந்தேன். அது எல்லாமே நீங்கள் வந்து மாற்றிட்டு தான் பண்ண முடியும். லேப்டாப் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், இல்லை கூகுள் ஃபோட்டோஸில் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேப்டாப்பில் இருந்து மல்டிப்புளாக எல்லா ஸ்க்ரீன்ஷாட்ஸையும். பட் எல்லாமே வந்து இதுக்கு ஏன்னா இப்போ வந்து ஓவராலாக தானே நீங்கள் எழுதியிருக்கீங்க, அதனால் எப்படி எல்லாமே பேஸ்ட் பண்ண முடியும். நம்ம ஜஸ்ட்டு 2 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருந்தால் கூட போதும். இதில் இருக்கிறது மேஜராக எந்த இடத்துல பெயின் பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ அந்த 2 ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகே ஓகே ஓகே. The app lacks engaging factors and motivating elements to keep the users interested.
இதில் வந்து என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர்ஸ் இல்லை. லைக் என்ன மாதிரி என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் யோசிச்சு வச்சுக்கலாம். லைக் என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்ன, கேமிஃபிகேஷன் இருக்குது, கம்யூனிட்டி மாதிரி ஆர் ஸ்ட்ரீக்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக எவ்ரிடே வந்து லாக் பண்ணணும். அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைக் இப்போ எப்படி ஸ்னாப்சாட்டில் ஸ்ட்ரீக்ஸ் ஒர்க் ஆகுது அந்த மாதிரி, ஆர் ப்ரக்ரெஸ் ட்ராக்கிங் இல்லை ரிவார்ட்ஸ், இந்த மாதிரி என்ன ஃபேக்டர் எடுத்துகிட்டு வந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது யோசிக்கலாம். பட் இது ஓகே தான். இன்ஃபர்மேஷன் ஓ, இதில் ஒர்க் அவுட்டும் இருக்கா ஹெல்த்திஃபை மீல்ல? இருக்கு. ஆனா அது பிகினர்ஸ்னு மென்ஷன் பண்ணிருக்கு. பட் அது எல்லாமே ஹெவி ஒர்க் அவுட்டா இருக்கு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி ஹைலைட்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குல்ல, அது ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரீஜனல் இங்கேயே எழுதிட்டீங்க, அப்போ ஹைலைட்டே வேண்டாம். அதை எடுத்துருங்க. ஃபீச்சர் ஹைலைட்ஸ் எந்த ஆப்புக்கும் அப்போனா தேவையில்லை. நம்ம அதையும் வந்து வாட் ஒர்க்ஸ் வாட் டசன்ட் ஒர்க்லேயே ஆட் பண்ணிடலாம். அண்ட் இதில் வந்து குரூப் கிளாஸஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ எந்த டைம் ஸ்லாட்டில் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். அது ஒன்று இருக்குது. குரூப் கிளாஸஸ் வாட் ஒர்க்ஸில் ஆட் பண்ணலாம். மேம் இந்த பாருங்க, லெசன் ஒர்க்கில் போட்டுருக்காங்க. ஸ்லாட் வந்து எப்பவுமே அன்அவைலபிளாக இருக்குது. அது ரிவ்யூஸில் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணல ஸ்லாட்டு, நாங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து எப்பவுமே அது பிஸியாக இருக்குது, ஸ்லாட்டே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஆனால் முன்னாடியே நம்ம வந்து புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்லாட் கிடச்சிரும். ஸோ அதில் வந்து என்னென்னா எப்போ எந்த டைமுக்கு அவங்க அவைலபிளாக இருக்காங்களோ ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டா கிடைக்கும். அது வந்து வாட் ஒர்க்ஸில் அண்ட் இதுவும் இருக்குது. ஆமாம், இதை வந்து எப்போவுமே அன்அவைலபிளாக இருக்கும், ஏன்னா எல்லாருமே புக் பண்ணிடுவாங்க. ஒரே இதில் 2 பெயின் பாயிண்ட்டும் போடலாம், இதுவும் போடலாம். ஏன்னா அதுலேயும் அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குல்ல ஒரே ஃபீச்சர்லேயே. ஸோ இதுக்கு எப்படி அவங்க ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி உடனே ஃபுல் ஆகிறதுக்கு அதுக்கு ஏதாவது அதிகமாக குரூப் நிறைய பிரிக்கணுமா அந்த மாதிரி பார்க்கலாம். லைக் அந்த ஸ்பேஸ், ஃபிசிக்கல் ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதே டைமில் நிறைய அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம்ல. அண்ட் இதில் வந்து ஹோம் ஒர்க் அவுட்டுன்னு ஒன்று ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எங்கே இருந்தனாலும் கன்வீனியன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அப்போ அதுவும் வாட் ஒர்க்ஸில் வரும்ல இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ். இல்லை மோஸ்ட்லி
மூணு ஆப்லயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ஹோம் ஒர்க் போட்டுன்றது. இது தனியா அவங்க ஓகே ஸ்பெசிஃபையா ஓகே ஓகே போட்டுருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ ஆப் யூஸ் பண்றவங்க மோஸ்ட்லி வீட்ல இருந்து பண்றதுக்கு தானே ம் பண்றாங்க. அப்ப எல்லா ஆப்லயுமே அது காமனா இருக்காது. இவங்க ஸ்பெசிஃபையா போட்டிருக்காங்க. நான் அது உள்ள போய் செக் பண்ணேன். எல்லாமே இது ப்ரீமியம் மாதிரி கேட்குது. ம் எஃபெக்டர் இது அவ்வளோவா நான் யூஸ் பண்ணி பார்த்தது இல்லை. இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுச்சு இல்லை, ம் பின்னாடி வாங்க. இந்த இதுதான் ம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இஎம்ஐ கால்குலேட்டர், கால்குலேட் கால்குலேட்டர். ஆ இது வந்து ஆப்பில் மட்டும்தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். ம் இந்த ஆப் இதெல்லாம் ஃப்ரீ ஃபீச்சர்ஸா? நினைக்கிறேன். செக் பண்ணேன். அப்போ இந்த டூல்ஸில் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் டூல்ஸ், அது போக பிஎம்ஆர் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. மற்ற லைக் ஜஸ்ட்டு இன்னும் 2 இம்பார்ட்டண்ட்டானது ஆட் பண்ணிக்கலாம். பிஎம்ஆர் கால்குலேட்டர் ஒன்று, அதுக்கப்புறம் கேலரி ட்ராக்கிங், இன்னொன்று ஒர்க் அவுட் லாக்ஸ், அது 3 மட்டும் ஆட். எல்லாமே ஃப்ரீ தான் மேம். இஎம்ஐல கால்குலேட்டர். அப்போனா இது வந்து ஈஸியாக எல்லோரும் ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இட் வில் ஆல்சோ மேக் த யூசர்ஸ் டு ப்ரீமியம்க்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் உங்களுக்கு வரும். ஏன்னா ஃப்ரீயாகவே அவங்க யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்கல்ல. ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து டைரெக்டாக பர்சனல் கோச்சோடையும் இருக்குது. லைக் சர்டிஃபைடான கோச்சஸ் கூட டைரெக்டாக பேச முடியுது. ஜஸ்ட் ஏஐ பேஸ் பண்ண சொல்யூஷன் இல்லை. ஆமா ஆமா, அந்த இது இருக்கு. பட் அதான் ஃபேக் கோச் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ரிவ்யூஸ்ல போட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. அப்போனா அவங்க வந்து அதுக்கு என்ன யூஐ வைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னா, ரியல் பீப்புளோட இமேஜை போட்டுட்டு அந்த ஸ்டாக் ஐக்கன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இருந்தால் அது ரியல் பீப்புள் ஃபீல் வரும். சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது ஜஸ்ட் அப்படியே இந்த அன்ஸ்பிளாஷ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போனால் நமக்கு நிறைய இமேஜஸ் கிடைக்கும். பட் அது போட்டால் அப்படியே நம்ம ஃபேக் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது உண்மையான ஒரு லைக் இந்த இப்போ நான் வந்து இந்த ப்ளகின் யூஸ் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ளகின்ஸ் போயிட்டு இந்தியன் பர்சனான ஒரு ப்ளகின் இருக்குது. இதில் போயிட்டு நம்ம இமேஜ் எடுத்து வச்சோன்னா இந்தியன் பீப்புள் தான் வரும் ஃபோட்டோஸ். ஸோ அதனால் வந்து ரியலாகவே நம்ம பண்ண மாதிரி இருக்கும்.
யூசர் பர்சனான்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்ப்போம் இந்த வீக்கெண்டு இப்போ கிளாஸில். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ரியல் இமேஜஸ் போட்டு தான் இந்த உண்மையாகவே இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், ரியல் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி ஒரு ஃபீல். இந்த ரியல் இமேஜ் எல்லாம் ஏஏவா இல்லை ஆல்ரெடி? இல்லை உண்மையாக இருக்கவங்க தான். அது ஆக்சுவலாக லாலிபாப் டிசைன் ஸ்டுடியோவில் தான் பண்ணது. லைக் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட இமேஜஸ் தான் அதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பெர்மிஷன் கேட்டு லோட் ஆகலை. ஸோ இதில் வரும். இப்போ நீங்கள் அது எதுக்கு சொன்னீங்க? என்ன வீட்டுக்கு சொன்னீங்க? அது வந்து அந்த யூசர் பர்சனான்னு க்ரியேட் பண்ணுவோம். அதில் வந்து இமேஜ் ஆட் பண்ணணும், அந்த யூசரோட இமேஜ், நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்க யூசரோட இமேஜ். ஸோ இன்கேஸ் டைரெக்டாக அந்த யூசரோட இமேஜ் நமக்கு கிடைக்கல இல்லை அப்படின்னா நம்ம இதில் இருந்தே ஆட் பண்ணிக்கலாம். இன்டர்வியூல நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்குமா? ஸோ எல்லாமே ஆமாம். The sign up page, the email icon looks faint when on the home page again. ஓகே, இந்த ஆப் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிவிடுங்க இதுக்கு. அண்ட் வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஹைலைட்ஸ் இருந்தாலும் இன்க்ளூட் பண்ணலாம். சரி. ஸோ இப்போ பண்ணது வந்து செகண்டரி ரிசர்ச்சு. ப்ரைமரி ரிசர்ச்னால் அந்த யூசர்கிட்ட டைரெக்டாக பேசுகிறதோ இல்லை சர்வே மெத்தடில் போகிறதோ. சர்வேனா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி போகிறது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். லைக் ஃபர்ஸ்ட் ஹேண்டாக டேட்டா கலெக்ட் பண்ணுறது ரியல் யூசர்ஸ் கிட்டே இருந்து. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த பர்சனாக க்ரியேட் பண்ணுறது, லைக் அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் மாதிரி க்ரியேட் பண்ணுறது எல்லாமே இதுக்கப்புறமா இருக்க ப்ராசஸ் எல்லாம். இதோட கோல் என்ன, ப்ரைமரி ரிசர்ச்சோட கோல் என்ன, ஏன் இது வந்து நம்ம இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம்லமா? ஆமா. இப்போ இதுதான் போணுமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம், காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்றோம். இதுதான் இப்போ நம்ம இப்போ அடுத்த ரிசர்ச் போறோம். இதுதான் போறோம். ஆக்சுவலாக ப்ரைமரி ரிசர்ச் டைம் இருந்துச்சுன்னா பண்ணலாம், அப்படி இல்லைனா டைரெக்டாக செகண்ட் ரிசர்ச் பண்ணியே போயிடலாம். அது வந்து இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப கம்மியான டைம் லைனில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரைமரி ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக செகண்ட் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா முடிக்கிற மாதிரி இருக்கும். பட் நமக்கு டைம் இருக்குது அண்ட் இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால நம்ம ப்ரைமரி ரிசர்ச்சும் பண்ணி அண்ட் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம இன்னும் இதையும் கற்றுக்கணுங்கிறதுனால ப்ரைமரி ரிசர்ச்சும் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போது பார்த்துட்ருக்கோம். சரி, ஓகே. சரி, ஆனா இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்தோம்ல மேம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், இப்போ அதுக்கும் நான் கீழே போட்டிருக்கேன். அதுக்கு எதுக்கு ஆல்ரெடி திக்மா ஓபன் நம்ம ஆல்ரெடி ஓபன் இது பண்ணியிருந்தோம்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். நான் ஒன்னு சொல்லியிருந்தேன், பட் ஆனா அதோட இது இங்க நான் கீழே எதுவுமே போடல. அது ஓகேவா? இப்போ கீழே இதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ரிஃபைன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மாற்றிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற பெயின் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மாற்றிக்கலாம்னு சொல்றீங்க. ஓகே. இப்போ ஆனால் இது வந்து இப்போ நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து புது ஃபியூச்சர் தான். இது இப்போ
இப்போ நான் எடுத்துட்டு வந்தா அது புது ஃபீச்சரா தானே இருக்கும். ஏன்னா எந்த ஆப்லயும் நான் பார்க்கல. எது புது ஃபீச்சராக இருக்கும்னு சொல்கிறீங்க? இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கலாமா, ஆ இது ஒரு பெயின் பாயிண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ம் அது புது ஃபீச்சரா இருக்குமா இல்லைன்னா டைம் எஃபிஷியண்ட்டாக என்ன மாதிரி நீங்கள் அதுக்கு ஃபீச்சர் எடுத்துகிட்டு வருவீங்க? ஸோ ஃபீச்சர் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் போக போக தான் இந்த ப்ராசஸ் போக போக தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃபீச்சர் பற்றி யோசிச்சு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பிக் பண்ண முடியாது. வெறும் யூசரோட பெயின் பாயிண்ட்ஸ் வச்சு தான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இது காம்படிட்டிவ் அனாலிசிஸ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணுமா? இல்லை, ஃபஸ்ட்டு காம்படிட்டிவ் அனாலிசிஸ் தான் பண்ணணும்னு இல்லை, ப்ரைமரி ரிசர்ச் வேணாலும் பண்ணலாம். லைக் அது பண்ணுறதுனா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டைரெக்டாக காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணியே ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரைமரி ரிசர்ச்சே தேவையில்லை. அது இப்போ நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல மேம், இது எப்போ அப்போ இதை காம்படிட்டிவ் அனாலிசிஸ் முடிச்சிட்டு அப்புறமா எடுத்துக்கலான்றீங்க? இது ரிஃபைன் பண்ணுறதா? ஆமாம், இது நீங்கள் காம்படிட்டிவ் அனாலிசிஸ் முடிச்சோன்னே ரிசர்ச் முடிச்ச உடனே நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம இதை மாற்றிக்கலாம். ப்ரைமரி ரிசர்ச்சும் பண்ணதுக்கப்புறமா இதை மாற்றிக்கலாம். ஏன்னா இதுலேயும் நீங்கள் நிறைய பெயின் பாயிண்ட்ஸை டிஸ்கவர் பண்ணுவீங்க புதுசாக, லைக் யூசர்ஸ் கிட்ட இருந்து வர பெயின் பாயிண்ட்ஸ். அதனால திரும்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் டேட்டா கிடைக்கும், அதுக்கப்புறமா நம்ம இதை மாற்றிக்கலாம். சரி. அண்ட் இப்போ வந்து இந்த ப்ரைமரி ரிசர்ச்சில் நம்ம டேட்டா வந்து யூசர்ஸ் கிட்டேருந்து ரியல் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம். லைக் இதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தா, அகெயின் யூசரோட நீட்ஸ் என்னென்னு இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறது, அண்ட் அவங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் என்ன மோட்டிவேஷன்ஸ், வாட் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட் அவங்ககிட்ட இருக்குது, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு யூசரோட கோல் என்ன இந்த ஆப்பில், அண்ட் அவங்க எப்படி இருக்காங்க இன் ரெலவென்ஸ் டு த டொமைன் ஆஃப் வாட் வி ஹவ் சாசன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரைமரி ரிசர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டிசைன் டெசிஷன்ஸ் இருக்கும். லைக் எவிடன்ஸ் பேஸ் பண்ண டிசைன் டெசிஷன், இதனால தான் நம்ம வந்து டிசைன் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும். லைக் நீங்கள் கேட்டிங்களா இந்த மாதிரி வந்து ஹெச்ஆர் கேட்டாங்க, இல்லை சீனியர் டிசைனர் இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் நம்மளுக்கு இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரைமரி ரிசர்ச் பண்ணுறோம். அண்ட் இதனால நம்ம வந்து நம்மளாக அசம்ஷனில் போகிறது கிடையாது. ஸோ யூசர் உண்மையாகவே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் குட் தட் யூ ஹவ் ரெட் த ரிவ்யூஸ் இன் ப்ளே ஸ்டோர், அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம், அதெல்லாம் ஓகே. அண்ட் வி ஹவ் ஆல்சோ கான் த்ரூ த அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு இட் இஸ் மேக்கிங் தட் உண்மையாகவே யூசரோட நீட்ஸ் இதுதான் நம்ம வந்து இந்த ஆப்பில் டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அண்ட் இது எப்படி செகண்டரி ரிசர்ச்சில் இருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தா, செகண்டரி ரிசர்ச்சில் நம்ம வந்து எப்படி பண்ணுவோம், ஜஸ்ட் ஆர்டிகிள்ஸை படிக்கிறது, இல்லை ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணுறது, ஆர் இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் டேட்டா இருக்கிறதுல இருந்து தான் நம்ம எடுப்போம். ஆனால் ப்ரைமரி ரிசர்ச் வந்து ஆக்சுவலாக பீப்புள் கூட பேசி அவங்கக்கிட்ட இருந்து டைரெக்டாக கேட்டு இன்ஃபர்மேஷன் வாங்குறது, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செகண்டரி அண்ட் ப்ரைமரி ரிசர்ச். ஸோ இப்போ வந்து நம்ம டார்கெட் ஆடியன்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லைக் யூசர்ஸை வந்து டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். லைக் கொஞ்சம் பேர் அந்த யூசர்ஸை செக்மெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஒரு யூசர் வந்து என்ன டெமோக்ராஃபிக்ஸில் லைக் எந்த இடத்துல இருக்காங்க, அண்ட் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு டெக்னாலஜி கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, லைக் டெக் சாவியாக இருக்காங்களா, இல்லை மீடியம் லெவல் ஆஃப் டெக் யூசேஜ் தான் இருக்கா, அப்படிங்கிற மாதிரி ஒரு யூசரோட பிஹேவியரை நம்ம அனலைஸ் பண்ணுறது. ஸோ டார்கெட் ஆடியன்ஸை பற்றி கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸை நம்ம பிக் பண்ணணும். ஸோ இதோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத நம்ம கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸை சூஸ் பண்ணணும், லைக் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸ்பெசிஃபிக். அண்ட் ஆப்வியஸாக எந்த ஆப் டிசைன் பண்ணாலும் எல்லாருமே நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸாக இருக்க மாட்டாங்க. அண்ட் கரெக்டாக வந்து லைக் எந்த இடத்துல அவங்கள கண்டுபிடிக்கிறது அண்ட் யார்கிட்ட பேசுகிறது அப்படிங்கிற ரெக்ரூட்மெண்ட் பிளான் நம்ம கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ எந்த ஆப்போ அது பொறுத்து
நம்ம யார் அந்த டார்கெட் ஆடியன்ஸ்னு கண்டுபிடிச்சு அண்ட் அவங்கள எந்த இடத்துல ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு யூசர் ரெக்ரூட்மெண்ட் பிளான் ஆல்சோ we need to create. அது டொமைன் பேஸ் பண்ணி மாறும். அண்ட் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரைமரி ரிசர்ச். லைக் யூசர் இன்டர்வியூ இருக்குது. இது வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டாவாக நமக்கு கிடைக்கும், விச் மீன்ஸ் நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவாக ரொம்ப இன்டெப்த்தாக கிடைக்கும். அவங்களோட ஸ்டோரிஸ் அண்ட் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம வந்து ப்ரைமரி ரிசர்ச் யூசர் இன்டர்வியூ பண்ணுவோம். சர்வே ஒரு கொஷினர், இது வந்து குயிக்காக நமக்கு ஃபீட்பேக் கிடைக்கணும், கொஞ்சம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரைமரி ரிசர்ச் பண்ணி ஆகணும்னு நினச்சா அப்போ வந்து இந்த குயிக் ஃபீட்பேக்காக சர்வே மெத்தடில் நம்ம பண்ணலாம். லைக் இந்த கூகுள் ஃபார்ம்ஸில் வந்து கொஷின்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்புறது. இதில் வந்து நமக்கு குவான்டிடேட்டிவ் டேட்டா கிடைக்கும், விச் மீன்ஸ் அவங்க வந்து எஸ் ஆர் நோ பிக் பண்ணுவாங்க ஆப்ஷன்ஸில், இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் என்ன மாதிரி ரெஸ்பான்சஸ் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நமக்கு டேட்டா கிடைக்கும். இது வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா. ஸோ குவாலிட்டேட்டிவ் வேறு குவான்டிடேட்டிவ் வேறு. அதுக்கப்புறமா அப்சர்வேஷனல் ஆர் கண்டெக்சுவல் என்கொயரி. இது வந்து நம்ம இன்னும் இதில் பண்ணவே இல்லை. நம்ம பண்ணது செகண்டரி ரிசர்ச், நம்ம பண்ணது காம்படேட்டர் அனாலிசிஸ். ஸோ ப்ரைமரியில் பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் தேர்ட் ஒன் வந்து அப்சர்வேஷன் ஆர் கண்டெக்சுவல் என்கொயரி. இது வந்து யூசர் ரிசர்ச்சர்ஸ் தான் இதில் இந்த மாதிரி இருக்க ரிசர்ச் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி டிசைன் ஏஜென்சிஸில் இல்லை டிசைன் ஸ்டூடியோஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே தான் இந்த மாதிரி ரொம்ப நேரோ டவுனான ஒரு ரோல் யூசர் ரிசர்ச்சர் அப்படின்னு ஒரு ரோல் இருக்கும். அவங்க வந்து யூசர்ஸ் என்வாயர்மெண்ட்டில் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறத அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அப்சர்வேஷனல் ஆர் கண்டெக்சுவல் அது தேவையில்லை. அதனால நம்ம வந்து ஒன்று யூசர் இன்டர்வியூ டைரெக்டாக ஒன்-ஆன்-ஒன்னாக அவங்கக்கிட்ட பேசுகிறதோ இல்லை கூகுள் மீட்டில் கனெக்ட் பண்ணி பேசுகிறதோ, அது ரெண்டுமே வந்து குவாலிட்டேட்டிவ். ஆமாம், இதுக்கு கண்டெக்சுவல் என்கொயரி பண்ணுறதுக்கு யூசர் ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு தனியாக இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ரிசர்ச் ஒர்க் எல்லாமே இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம ரிசர்ச் தான், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ரோல் இருக்கும். வெறுமனே இது மட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ யூசர்கிட்ட இருந்து டேட்டா வாங்கிட்டு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, அது வரைக்கும் அவங்களோட ரோல். ஸோ இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜாப் ரோல் மாதிரி. இது கூகுள்லேயும் இருக்காங்க, அது மாதிரி எல்லா கம்பெனிஸ்லேயும் இருப்பாங்க. மோஸ்ட்டாக ப்ராடக்ட் கம்பெனிஸில் அவ்வளோ ஹையர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா யூஎக்ஸ் யூஐ டிசைனர்னு ஒரே ஆள் எல்லாம் பார்க்குற மாதிரி எடுத்துருவாங்க. அதனால் தனியாக யூஎக்ஸ் டிசைனர் ஒரு ரோலு, யூஎக்ஸ் டிசைனுக்குள்ளே இந்த ப்ரைமரி ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரோல் யூஎக்ஸ் ரிசர்ச்சர்னு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா யூசர் இன்டர்வியூ பேசிக்ஸ். இது என்னென்னா ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ் கேட்கணும். லைக் க்ளோஸ் எண்டட் அண்ட் ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ்னால் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ்னால் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்மளே சொல்லிடுவோம். அதனால் அவங்க வந்து சிம்பிள் எஸ் ஆர் நோவில் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து டீட்டெயில்டாக சொல்கிற மாதிரி தான், ஆன்சரும் வந்து நமக்கு எலாபரேட்டடாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் cannot be answered with. ஸோ நம்ம வந்து இப்போ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், விச் மீன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் டைப் யூசர் இன்டர்வியூ பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ் தான் கேட்கணும். அண்ட் அதில் வந்து இன்னும் லீடிங் கொஷின்ஸ் லைக் ஃபாலோ அப் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம நிறைய கேட்குற மாதிரி பார்த்துக்கக்கூடாது. ஒரு கொஷின் கேட்டாலே அதிலேருந்து நிறையா நமக்கு டேட்டா கிடைக்கிற மாதிரி நம்ம கொஷின் கேட்கணும். ஸோ கொஷின் ஃப்ரேம் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கணும். ஒரே கொஸ்டின்ல நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கிற மாதிரி பாருங்க. ஏன் மேம் அந்த மாதிரி பண்றோம்?
ஏன்னா இது வந்து நமக்கு டைரெக்டாக யூசர்கிட்ட இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குல்ல. நம்ம வந்து சர்வேனா அவங்கக்கிட்ட டைரெக்டாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ண மாட்டோம். ஸோ அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுவாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நம்ம வந்து அதில் இந்த மாதிரி கேட்க மாட்டோம். அதில் வந்து எஸ் ஆர் நோன்னு கேட்குற மாதிரி இருக்க கொஷின்ஸ் தான் கேட்போம். ஏன்னா இதில் வந்து அவங்க கூட நம்ம டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அவங்க பெருசாகவும் பேசலாம்ல. ஸோ நிறையா அவங்க சொன்னாங்கன்னா நமக்கு நிறையா டேட்டா கிடைக்கிது. அது நமக்கு ஆப்பை டிசைன் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து ஃபாலோ அப் கொஷின்ஸு ரொம்ப அதிகமாக கேட்டால் மேபி இரிட்டேட் ஆகும். பிகாஸ் அவங்க வந்து ஆல்ரெடி எலாபரேட்டடான ஆன்சர் சொல்லிகிட்டு இருக்கும்போது அதனால் லீடிங் கொஷின்ஸ் அதுலேயே ரொம்ப கேட்காத மாதிரி மேபி பார்த்துக்கலாம். அண்ட் யூஸ் த 5 வைஸ் மெத்தட். லைக் இது வந்து ப்ராப்ளம் சால்விங்காக, லைக் அதோட ரூட் காஸ் என்ன, அண்ட் யூஸரோட ஆக்ஷன், லைக் அவங்க மோட்டிவேஷன் என்ன, ஏன் அப்படிங்கிறது, அது மாதிரி வை கொஷின்ஸ் வேணால் கேட்கலாம். ஸோ அதோட இன்டெப்த்தான ரீசன் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நம்ம வந்து ஜஸ்ட் கான்வர்சேஷன் மேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் யூசர் கூட. ஜஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க கூட கான்வர்சேஷன் மேக் பண்ணுற மாதிரி ரொம்ப நேச்சுரலாக ஃப்ரெண்ட்லியான டோன்லேயே இருக்கணும். அண்ட் ஆல்சோ அவங்கக்கிட்ட கன்சென்ட் வாங்கிட்டு, லைக் பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம வேணால் வி கேன் ஜஸ்ட் ஹாவ் அ ரெக்கார்டிங். ஸோ நமக்கு வேணும்னா நம்ம அதை அகெயின் கூட ரீவிசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்சோ அதையும் நம்ம வந்து கேஸ் ஸ்டடியில் ஆட் பண்ணால் அதுக்கு இன்னும் அதிகமாக வேல்யூ இருக்குது. லைக் உண்மையாகவே நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வேல்யூ வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. ரெக்கார்டிங் சொல்கிறேன். ஆமாம். ஆர் அதை ஒரு ஃபோட்டோ அதை எடுத்துட்டால் நம்ம வந்து உண்மையாகவே அவங்கக்கிட்ட இன்டர்வியூ பண்ணியிருக்கோங்கிற ப்ரூஃப்காக ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட நம்ம கேஸ் ஸ்டடியில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா இப்போ பிஹான்ஸில் போயிட்டு நீங்கள் கேஸ் ஸ்டடீஸ் மற்றவங்களோடது எல்லாமே பார்த்தா அதில் எல்லாமே வந்து சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ணியிருப்பாங்க. உண்மையாக அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப ரேர். டிசைனிங் த ரைட் கொஷின். ஸோ நம்ம வந்து கொஷின்ஸ் கேட்கும் போது எல்லாருமே இது மாதிரி போயிட்டு பிரைமரி ரிசர்ச் பண்ணுவாங்க. அதான் எல்லாரும் பண்ண மாட்டாங்க, அதுதான் ப்ராப்ளம். இப்போ வந்து கம்பெனிஸில் உங்களோட போர்ட்ஃபோலியோ, உங்களோட கேஸ் ஸ்டடி வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டடாக மற்றவங்களோட தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது அதில் யூனிக்காக பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி லைக் உண்மையாகவே நம்ம போய் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்க இன்டர்வியூ கால் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கேஸ் ஸ்டடியை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கூப்பிடணும் இன்டர்வியூக்கு. அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் இட் வில் பி மோர் பெட்டர், லைக் வேல்யூ அதிகமாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அப்போ எல்லாரும் மோஸ்ட்லி செகண்டரி ரிசர்ச் தான் பண்ணுவாங்க. ஆமாம், எல்லாரும் வெறும் செகண்டரி ரிசர்ச் தான் பண்ணுவாங்க. சரி. டிசைனிங் த ரைட் கொஷின்ஸ், லைக் நம்ம வந்து கொஷின்ஸ் கேட்கும்போது எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் அதில் வந்து வாட்டு, ஹவு, வை இப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, கொஷின்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதிகமாக தான் ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் சிம்பிளான இங்கிலீஷில் வச்சுக்கிட்டா இட் வில் பி அண்டர்ஸ்டுட் பை எவ்ரி ஒன். ஸோ ஜார்கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது, லைக் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் காம்படேட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங் டியூரிங் ரிசர்ச், லைக் அவங்க ஏதாவது ஆல்ரெடி இருக்க டூல்ஸ் ஆர் ஆப்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா எது அப்படின்னு கேட்கலாம். அண்ட் அதில் வந்து என்ன அவங்க எப்படி அது யூஸ் பண்ணும்போது ஏதாவது மிஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதில் வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுக்குறதுல எதெல்லாம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து எழுதி வச்சுக்கணும். லைக் நோட் பண்ணணும், எல்லாமே அவங்க சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஐடியேஷன் பண்ணும்போது, லைக் ஐடியாஸ் எல்லாம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா, எல்லாமே நோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணணும், கேட்டகரைஸ் பண்ணணும். பெயின் பாயிண்ட்ஸ்குள்ளே இதெல்லாம் வருது, யூஸரோட ஸ்ட்ரகிள்ஸ்குள்ளே இதெல்லாம் வருது, கோல்ஸ்குள்ளே இதெல்லாம் வருது, பிஹேவியர்ஸில் இதெல்லாம் வருது அப்படின்னா தனித்தனியாக அவங்க சொல்லியிருக்க டேட்டாவை குரூப் பண்ணிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே அப்படியே நோட் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறமா நம்ம இப்போ செப்பரேட் பண்ணிடுவோம். ஆமாம், செப்பரேட் பண்ணணும்.
செப்பரேட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் ஒன்று இருக்குது. லைக் இப்போ வந்து 4 யூசர்கிட்ட இருந்து டேட்டா வாங்கியிருக்கோம் அப்படின்னா 4 யூசரோட டேட்டாவும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரிசர்ச்சில் ஃபஸ்ட்டே எழுதி வச்சுருவோம். பேப்பர் பெனில் எழுதி ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சிடலாம். அப்புறம் ஒவ்வொரு யூசரும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸில் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கலர் ஒரு ஒரு யூசருக்கு டினோட் பண்ணுது. இது வந்து வேறு ஒரு ஆப்க்காக, லைக் மணி மேனேஜர் மாதிரி ஒரு ஆப்பு, மணி சேவிங்க்காக. அந்த மாதிரி டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம் யூசர்கிட்ட இருந்து, அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அப்போ வந்து இது குரூப் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது என்ன பேட்டர்ன்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்குது, லைக் இந்த எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே என்னென்னலாம் வரும் இந்த யூசர் சொன்னதுலேருந்து அப்படின்னு பார்த்து ஒவ்வொன்றா எல்லாத்தையும் குரூப் பண்ணிடுறோம். 4 யூசர்கிட்ட இருந்தும் இதெல்லாம் காமனாக எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி வருது அப்படின்னு. லைக் இதுக்கு டைட்டிலும் நம்ம தான் கொடுக்கணும். இது எதுக்குள்ளே வருது அப்படிங்கிறது நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து அந்த டைட்டிலுக்குள்ளே எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் லைக் அந்த டைட்டிலும் நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். சரி, இது வந்து இதுக்கு இந்த டைட்டில் போட்டால் கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் காமனாக இருக்குது இது சொல்லியிருக்கிறதில்ல அப்படின்னு நம்மளாம் குரூப் பண்ணுறோம். ஸோ அதை குரூப் பண்ணிவிட்டு அதில் இன்னும் இன்டெப்த்தாக போகணும் அப்படின்னு நினச்சா அந்த குரூப்புக்கு டிபெண்டன்சினா யார் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, இதை காசு வாங்குறதுக்கு லைக் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டிபெண்டன்சின்னு தனித்தனியாக இருக்குது. யார் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒன்று வந்து பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, இத்தனை பேரோட ரெஸ்பான்சஸ் வந்து பேரண்ட்ஸு. இன்னொன்று வந்து செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. லைக் எக்ஸ்பென்சஸ்னால் எதுக்காக எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க, ஒன்று வந்து அவங்களோட ஹாபிக்காக, இன்னொன்று வந்து அவங்க நெசசிட்டிக்காக, அதுக்கப்புறமா அது வந்து அன்வான்ட் திங்ஸ்க்காக எக்ஸ்பென்சஸ். அந்த மாதிரி அதையும் இன்னும் இன்டெப்த்தாக நேரோ டவுன் பண்ணுறோம். அடுத்த குரூப் சப் குரூப் மாதிரி. பிளானிங் ஃபினான்சஸ்னால் அவங்களுக்கு தெரிஞ்சு பிளான் பண்ணுறது இவ்வளோ, தெரியாமையே பிளான் பண்ணுறது இவ்வளோ. அது மாதிரி இன்னும் இன்டெப்த்தாக பண்ணுறதுக்கு இந்த டெம்ப்ளேட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். டெம்ப்ளேட்ஸ்க்கும் நம்ம வந்து இதே ஷீட்ஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறது. ஸோ ரிசர்ச் இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உடனே போக வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாங்கிறத ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலான்னு பார்த்தா இதெல்லாம் கொஞ்சம் சாம்பிள் கொஷின்ஸ்னு எடுத்து வச்சுருந்தது. யூஸ்வலாகவே பில்ட் ரேப்போனா ஸோ அவங்க கூட கான்வர்சேஷன் மேக் பண்ணுறதுக்காக, ஸோ அவங்களோட லைக் ஃப்ரெண்ட்லி டோனில் பேசுகிறதுக்காக அண்ட் அவங்களோட பேக்ரவுண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். விச் மீன்ஸ் அவங்கள பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். லைக் அவங்கள பற்றி கேட்குறது, அவங்க ஏஜ், ஆக்குபேஷன், கரண்ட்டாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் ஹவு இஸ் தேர் லைஃப் ஸ்டைல், அந்த மாதிரி அவங்கள பற்றி கேட்குறது. அண்ட் அதுக்கப்புறம் யூஸ்வலாக அவங்க டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி காமனாக இருக்க கொஷின்ஸ் கேட்டுக்கலாம். லைக் பேக்ரவுண்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அண்ட் எந்த மாதிரி ஆப் வெப்சைட் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு டெக்னாலஜி கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, ஆர் என்ன மாதிரி ஆப்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்கணும். அண்ட் அவங்களோட கரண்ட் பிஹேவியர், லைக் இப்போ அந்த ப்ராடக்டோட எப்படி அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஆர் எப்படி அந்த ப்ராடக்டை ரெலவெண்ட்டாக இருக்காங்க, அந்த ப்ராப்ளம்க்கோ இல்லை ப்ராடக்ட்க்கோ எப்படி ரெலவெண்ட்டாக இருக்குது. லைக் இந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்ளம் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டாஸ்க் எடுத்துகிட்டு இதை பண்ணுறதுக்கு லைக் ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எப்படி கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியும் அவங்க வந்து லைவ் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை அங்கே போய் கிளாஸ் புக் பண்ணி போகணுன்னு பண்ணுறாங்களா, ஆர் டைரெக்டாகவே போகிறாங்களா, ஆப் யூஸ் பண்ணாமல் போகிறாங்களா, அது மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கரண்ட்டாக எப்படி அவங்க அந்த ப்ராப்ளம்க்கு ரிலேட்டடாக இருக்காங்கன்னு. அண்ட்
என்ன மாதிரி டூல்ஸ் ஒரு ஆப்ஸ் அவங்க இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஹவு ஆஃபன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஃபாலோ அப் கொஷின்ஸ் மாதிரி மேபி இஃப் யூ வாண்ட் வி கேன் ஆஸ்க். பெயின் பாயிண்ட்ஸ் லைக் அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் என்னென்னு இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது வாட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் இது மாதிரி கிளாஸ் புக் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருந்திருக்கு ஆர் இந்த ப்ராசஸில் வந்து எது அவங்க வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத we can ask. So you can decide whether you want to go for இந்த மாதிரி ஒன் இன்டர்வியூ வந்து யூசர் கூட போகிறீங்களா இல்லை சர்வே மெத்தடில் கூகுள் ஃபார்ம்ஸில் ஃபில் பண்ணி போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். அண்ட் எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் கேட்கலான்னு பார்த்தா யூ கேன் ஆஸ்க் அரவுண்ட் 8 to 12 கொஷின்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கொஷின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருங்க, என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்க போகிறீங்க அப்படிங்கிறது. அண்ட் எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு இந்த சர்வே கொஷின் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வந்து மேபி 1 to 2 hours ஆகும். லைக் அவங்கள பற்றி லைக் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் நமக்கு தெரியும், அவங்க டெமோக்ராஃபிக் கொஷின்ஸ் எந்த இடத்துல இருந்து வராங்க, என்ன ஏஜ் அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பிஹேவியரல் கொஷின்ஸ் லைக் எவ்வளோ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அண்ட் எந்த டிவைஸில் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஆஃபன் இந்த வீக் அந்த மாதிரி இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரே வீக்கில். இது வந்து சர்வேக்காக ஆட் பண்ணியிருக்கிறது. ஓகே. சர்வேனா நம்ம ஆன்லைன் சர்வே தானே? ஆமாம், கூகுள் ஃபார்ம் யூஸ். பிரைமரி ரிசர்ச்சில் வந்து ஒன்று நம்ம இன்டர்வியூ பண்ணுறோம், ஒன்று சர்வே பண்ணுறோம். ஆமாம், ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். ஓகே. இப்போ நம்ம இன்டர்வியூ பண்ணுறது இப்போ மேபி ஒரு 1 or 2 பீப்புள்ஸ் இருக்கணும். இப்போ அவங்களோட பெயின் பாயிண்ட் தான் இப்போ நிறைய பேரோட பெயின் பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம அதான் நம்ம செகண்டரி ரிசர்ச்சோ பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்தும் பெயின் பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. இது ரெண்டத்தையுமே கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த அஃபினிட்டி மேப்பிங்லேயும் போடுவோம். லைக் இந்த ரிசர்ச் கம்மி பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே ஓகே, புரியுது. ஸோ எது இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸு அண்ட் டோட்டல் கொஷின்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். நிறையா கொஷின்ஸ் இருக்கும் டோட்டல் கொஷின்ஸில். அதில் நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் அண்ட் நம்ம ரிசர்ச்சில் இருந்தும் நிறையா டேட்டா நமக்கு கிடைக்கும், அதனால் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே வந்து அந்த கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது எழுதி வச்சுக்கணும். அண்ட் மேபி அதுக்கு ஏதாவது அந்த கோர் கொஷினுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பற்றி இன்னும் சொல்கிறதுக்கு கேட்கலாம். அண்ட் ஏதாவது எக்ஸாம்பிள் அதுக்கு இருக்கா, இல்லை ஏன் அது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அது அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி அந்த டைமில் ஃபீல் ஆச்சு, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகே ஓகே, அப்படியே கண்டினியூஸாக கேட்க சொல்கிறீங்க. கரெக்டாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெயின் பாயிண்ட வச்சுட்டு நம்ம அதை பத்தி மட்டும் கேட்காம அப்படியே அவங்களுடைய என்னென்ன இது கேதர் பண்றாங்க அப்படியே அவங்க ஃப்ளோலயே கேட்கணும். ஆமா. ஸோ இது வந்து எப்படி ஆக்சுவலாக கம்பெனிஸில் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து கிளைண்ட் கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ கிளைண்ட் கிட்ட வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, கம்பெனியில் அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. லைக் இந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க் அனுப்பிச்சிடுவாங்க, எதெல்லாம் நம்ம ஸ்க்ரீன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாடியூல்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் இதிலெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரீஃப் டாக்குமெண்ட் மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கை நம்ம ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஆப் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அது ரீடிசைன் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஆப்பை கோ த்ரூ பண்ணுவோம்.
அதுக்கப்புறமா அதிலிருந்து கொஷின்ஸ் எல்லாம் எழுதணும். லைக் இந்த மாதிரி ஃபுல்லாகவே அது வந்து யூசர் இன்டர்வியூ மாதிரி, பட் கிளைண்ட் கிட்ட நம்ம கேட்கணும். டிஸ்கவரி ரிசர்ச், அது டிஸ்கவரி டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம் அதை. அப்போ வந்து எல்லா கொஷின்ஸுமே எழுதுவோம். அண்ட் அதுக்கப்புறமா எல்லா கொஷின்ஸும் எழுதுனதுக்கப்புறம் இது வந்து என்ன மாதிரி கொஷின் கேட்டால் அவங்க இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி கொஷின்ஸை அப்போ ஃப்ரேம் பண்ணி எழுதிப்போம். அப்போ ஸோ அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல, என்ன மாதிரி நம்ம ஃபில்டர்ஸ் காமிச்சா அவங்களுக்கு யூசர்ஸ் வந்து அது ஈஸியாக பார்க்க முடியும், அந்த மாதிரி நம்ம வந்து ரிசர்ச் பண்ணணும். அதுக்கு வந்து எப்படி பண்ணுவோம், நமக்கு இந்த செகண்டரி ரிசர்ச் வந்து காம்படேட்டர் அனாலிசிஸில் வந்து எப்படி இப்போ நீங்க சொல்றது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆப்ல வந்து ஏதாச்சும் ரீடிஃபைன் பண்றதா இருந்தா இந்த மாதிரி தான் எக்ஸிஸ்டிங் ஆப்பில் ரீடிசைன் பண்ணுறதுனா அந்த மாதிரி பண்ணுவோம். இல்லை ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும், லைக் புதுசாகவே ஆப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்ல. அந்த கிளைண்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். லைக் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, அண்ட் அவங்களோட என்ன மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆப் க்ரியேட் பண்ணணும்னு, என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது எல்லாமே நம்ம வந்து அந்த கொஷின்ஸாக க்ரியேட் பண்ணுவோம். ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன மாதிரி மெத்தடில் போக போகிறோம் அப்படிங்கிறத யோசிங்க. லைக் 1-on-1 போகலாமா இல்லை சர்வேயில் போகலாமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ யூசர் இன்டர்வியூ கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா டேட்டா ஆர்கனைஸ் பண்ணுறது. லைக் இந்த டெம்ப்ளேட்டு இருக்குல்ல, அஃபினிட்டி மேப்பிங் டெம்ப்ளேட் தான், அது அதில் வந்து குரூப் பண்ணுறது. ஒன்ஸ் ரெஸ்பான்சஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி அந்த இதில் சொன்னீங்க. ஆமாம், இதான் இதில் இது வந்து ஃபிக்ஜாமில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஜாம் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இது கிளிக் பண்ணோன்னா க்ரியேட் ஆகிடும். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அதில் வந்து ரெஸ்பான்சஸ் மட்டும் மாற்றிக்கோங்க. யூசர் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத மாற்றிக்கலாம். ஃபிக்ஜாமில் இது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. இங்கேருந்து இதிலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே மாற்றிக்கலாம். இதில் தனியாக ஒரு ஃபைலில். ஸோ இப்போ வந்து இன்கேஸ் சர்வே மெத்தடில் போனால் அதில் என்னென்ன மாதிரி நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். குவாலிட்டேட்டிவில் நம்ம பார்த்துட்டோம், அது வந்து ஒய், வாட், ஹவு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் கொஷின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இப்போ வந்து சர்வேயில் போனால் நம்ம வந்து இந்த மாதிரி டெமோகிராஃபிக் கொஷின்ஸ் கேட்போம். அதுக்கப்புறம் ரொம்ப அதுலேயே நிறைய கேட்க வேணாம், தேவையில்லாமல் நிறைய கேட்க வேணாம். ஜஸ்ட் நம்ம ஆப்புக்கு ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி கொஷின்ஸாக கேட்டால் போதும். ஸோ என்ன மாதிரி டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்போம். அண்ட் பெயின் பாயிண்ட்ஸ் லைக் கரண்ட்டாக அந்த சொல்யூஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா அவங்களோட பெயின் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது கேட்போம். அண்ட் இதில் வந்து அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஆப்ஷன் வைஸ் லைக் எஸ் ஆர் நோ கொஷின் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தாலே அந்த மாதிரி இருக்க கொஷின்ஸ் தான் கேட்போம். இதில் வந்து ஹவு, வாட், ஒய்ல இருந்து ஆரம்பிக்காது கொஷின்ஸு சர்வே மெத்தடில். ஓகே. அண்ட் அவங்க எதனால இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்க, என்ன மெயின் ரீசனுக்காக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு விஷயம் அதில் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா எது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலான்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, லைக் யூசரோட நீட் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் நாட் த சொல்யூஷன் டைரெக்டாக அவங்ககிட்ட வாங்க போகிறதில்ல, ஜஸ்ட் அவங்களோட நீட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அண்ட் யூசருக்கு வந்து எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு
அவங்க நினைக்கிறாங்க. மேபி நம்ம வந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அந்த சர்வே மெத்தடில் இதை வந்து 1 to 5 வரைக்கும் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கேல் இருக்கும் அதுலேயே, அந்த கூகுள் ஃபார்ம்லேயே. ஸோ அந்த ஸ்கேல் வைஸ் அவங்களே வந்து அதை எது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம அந்த காம்படிட்டிவ் அனாலிசிஸ்ல எடுத்து வச்சிருக்கோம் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஆமாம் அந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ண சொன்னால் அவங்களே அதில் வந்து எது இம்பார்ட்டண்ட்டுன்னு அவங்கக்கிட்ட இருந்து டேட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ காம்படிட்டிவ் அனாலிசிஸில் நம்ம வந்து அசம்ஷன்லேயோ இல்லை அந்த ப்ளே ஸ்டோரில் படித்ததுலையோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அகெயின் நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததுலேருந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறத வச்சு நம்மளை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து யூஸர் கிட்ட இருந்து அவங்க எது இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி ஸ்கேலில் ரேங்க் பண்ண சொன்னால். ஓகே. ஸோ இது வந்து சர்வே மெத்தட்க்கு ஒரு எக்ஸாம்பிள். லைக் எதுக்காக நம்ம இந்த சர்வே கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் டெஸ்கிரிப்ஷன். அண்ட் அவங்க ஏஜ், லைக் எந்த டார்கெட் ஆடியன்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக ஏஜ் அண்ட் அவங்க கரண்ட் ஆக்குபேஷன் என்ன, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறனால எப்படி ஆன்லைன் லேர்னிங்கை இன்னும் எஃபெக்டிவாக அவன் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது சொல்லிவிட்டு ஒரு ஃபியூ ஆப்ஷன்ஸ் சொல்கிறோம். லைக் இதிலேருந்து அவங்க எது வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஆன்லைன் லேர்னிங்கில் எது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு, யூஸரோட நீடு இது, அண்ட் என்ன மாதிரி டிவைஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஆன்லைன் கோர்சஸ் படிக்கிறதுக்கு. இப்போ இதில் எல்லாமே நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான். ஆமாம், எல்லாமே ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து இது குவான்டிடேட்டிவ்னு சொல்கிறோம். நியூமரிக்கல் டேர்ம்ஸில் எவ்வளோ பேர் இதுக்கு ரெஸ்பாண்ட், மெஜாரிட்டி ஆஃப் த ரெஸ்பான்சஸ் எதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இதில். அண்ட் இது வந்து ப்ரோட்டோடைப் அவங்க பண்ணி பார்க்கலாம். லைக் ப்ரோட்டோடைப் பண்ணதுக்கப்புறமாவும் நம்ம ரிசர்ச் வேணால் பண்ணலாம், இல்லை ப்ரோட்டோடைப் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபஸ்ட் டே இனிஷியலாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பண்ணலாம். ஸோ இது நடுவில் பண்ணுற ரிசர்ச், லைக் அந்த பயோஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமா பண்ணுற ரிசர்ச். ஸோ அதனால் ப்ரோட்டோடைப் இருக்கும். இந்த ப்ரோட்டோடைப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க இதில் வந்து அவங்களால ஈஸியாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ண முடியுதா, ஈஸியாக அந்த கொஷின்ஸ் எல்லாம் அந்த கம்யூனிட்டியில் கேட்கணுன்னு நினச்சா பண்ண முடியுதா, அண்ட் அந்த ஃபீச்சர்ஸ் நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, இல்லை என்ன ஃபீச்சர் இதில் வேல்யூபிளாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து வேல்யூபிளாக ஃபீல் பண்ணுறதுங்கிற கொஷனுக்கு வந்து நம்ம செக் பாக்ஸஸ் மாதிரி வைக்காமல் இந்த ரேட்டிங் மாதிரி கூட கொடுக்கலாம். இதெல்லாம் புதுசாக வந்திருக்கும், அந்த டைமில் இல்லை. ஸோ அந்த மாதிரி ரேட்டிங் மாதிரி கொடுக்கலாம், இல்லை லீனியர் ஸ்கேல் மாதிரி கொடுக்கலாம். எது அதுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி இன்புட் ஃபீல்டு இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது முன்னாடியே சிமிலரான வெப்சைட் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? வேறு ஏதாவது வே டு டூ டாஸ்க், லைக் டு டூஸ் டாஸ்க் அதில் ஒரு ஆப்ஷன் மாதிரி ஃபீச்சர் மாதிரி ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ அது வந்து வேறு ஏதாவது வழி இருக்கா, இந்த மாதிரி தான் காட்டணுமா இல்லை வேறு ஏதாவது வழி இருக்கா, வாட் ஆர் தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? ஸோ இந்த ஆப் எப்படி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க அண்ட் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ கொஷின்ஸ் கேட்க வேண்டாம், ஜஸ்ட் 8 to 10 லைக் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் மட்டும் கேட்டாலே போதும். இந்த டெம்ப்ளேட்டே ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. இப்போ ஓகே பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போதைக்கு எதுவும் இல்லைம்மா, பண்றப்பதான். ம். ஓகே. இப்போ நம்ம இந்த ரிசர்ச் வந்து நடுவுல எப்ப வேணாலும் கூட பண்ணலாம். நம்ம ஆமா. கம்ப்யூட்டர் அனலைஸ் இப்போ ஒரு வாட்டி பண்ணிட்டு அப்புறமா ஒரு வாட்டி வேணாலும் பண்ணலாம். ஓகே. அப்போ நீங்க வந்து இதில் ஒர்க் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வந்து யூசர் பர்சோனா அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகே. அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. அண்ட் எப்போ இதில் ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போ கேளுங்க. லைக் இன்டர்வியூ கொஷின்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். என்னென்ன யூசர் இன்டர்வியூ கொஷின்ஸ் நான் அது ஃப்ரேம் பண்ண உடனே எனக்கு அனுப்புங்க. நான் எப்போனாலுமே நான் அதை வந்து நீங்கள் அனுப்பிச்ச உடனே ரிவ்யூ பண்ணிவிட்டு சொல்கிறேன். இன்டர்வியூ கொஸ்டின்னா இப்போ சர்வே கொஸ்டின் ரெண்டும் இருக்காது, தனித்தனியாக இருக்குல்ல? எப்படி நீங்கள் என்ன மெத்தடை சூஸ் பண்ணாலுமே அந்த யூசர் இன்டர்வியூ கொஷின்ஸ் ப்ரிப்பேர் தான் பண்ண போகிறீங்க. சர்வே மெத்தட்னாலும் பண்ணணும், இல்லை அந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டானாலும் பண்ணணும், யூசர் இன்டர்வியூனாலும் பண்ணணும்ல. ஸோ அந்த 2 மெத்தடுக்குமே பண்ண தான் போகிறீங்க. ஸோ அதனால் அது பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அனுப்புங்க. ஒரு வாட்டி நம்ம வந்து அது கரெக்டாக இருக்கான ரிவ்யூ வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அனுப்ப ஆரம்பிச்சிடலாம் யூசர்ஸ் கிட்ட. சரி, ஓகே. இது நீங்க அந்த ஃபார்ம் அந்த இது அது லிங்க் அனுப்புறீங்க நெக்ஸ்ட் வீக் பண்ணா போதும்லமா? ஆமாம். ஏன்னா டேட்டா வரணும்ல, யூசர்ஸ் கிட்ட இருந்து டேட்டா வரணும். ஸோ நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்துடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓ சரி, ஓகே. எவ்வளோ பேர் இருந்தா கரெக்டாக இருக்கும் டேட்டா சர்வேக்கு? ஒரு 5 இருந்தால் ஓகே. சரி, ஓகே. சர்வே மெத்தடே போயிடுறோம். சரி, ஓகே. ஓகே, அப்போ நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். சரி, ஓகே. தேங்க்யூ. லிங்க்ஸ் மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்பு. ஓகே. தேங்க்யூ.